திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் உள்ள பாறைகளை வெடிவைத்து தகர்க்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? இதற்கு எந்த மாதிரியான ஆயத்த பணிகள் எல்லாம் செய்யப்பட வருகின்றன? விவரங்கள். மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நேற்று திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் உள்ள வஉசி நகர் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெரிய பாறைகள் உருண்டு வந்ததில் அந்த ஒரு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ளவர்களை அந்த பாறை மண் சரிவில் இருந்து அப்படியே சிக்கி உள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம், தீயணைப்பு துறையினர், தேசிய பேரிடர் படையினர், அதே போல கமாண்டோ படையினர் உள்ளிட்டோர் அந்த மண் சரிவில் சிக்கியுள்ள கிட்டத்தட்ட ஒரு ராஜ்குமார் என்பவர் குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் அந்த மண் சரிவில் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அவர்களை பத்திரமாக மீட்பதற்காக நேற்றிலிருந்தே மீட்பு குழுவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியானது வஉசி நகர் பகுதியானது மலை அடிவாரம் என்பதால் பெரிய இயந்திரங்களான ஜேசிபி உள்ளிட்டவற்றை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இதே போல பெரிய பாறை கிட்டத்தட்ட 40 டன் எடையுள்ள ஒரு 3-4 பாறைகள் உருண்டு இருப்பதால அவற்றை மனித முயற்சியில் தான் மீட்பதற்கான அந்த மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில காலதாமதம் ஆவதால் உடனடியாக கனிம வள அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து அவர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். வெடிகள் வைத்து பாறைகளை உடைத்து அதன் பின்பாக பத்திரமாக உடைத்து அதன் பின்பாக மீட்பு முயற்சியில் ஈடுபடலாமா என்பது குறித்தான அந்த ஆலோசனைகள் மீட்பு குழுவினர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். பெரிய பெரிய பாறைகளாக இருப்பதால் அவற்றை மனித முயற்சியின் மூலமாக மீட்பது பெரும் சவால் இருப்பதால் இந்த முயற்சி இந்த முயற்சி தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.